ஹலோ ஆஸ்பிரன்ஸ், 2026 வருஷம் வரப்போகுது. ஸோ 2026க்கு முன்னாடியே ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா 2025லே நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, அவங்க 2024ல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்ப ஓகே 5 வருஷம் கழிச்சு பண்ணுறான். 2019க்கு அப்புறம் 2024ல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி எப்போ 2015ல் பண்ணான் அப்படின்னு 5 வருஷ கேப்பில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க எப்பயுமே ரயில்வேஸு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களுமே இருந்தோம். ஓகே என்னடா இப்போ ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதுனா சரி ஓகே இந்த ஒரு வருஷம் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வராதுன்னு நினச்சோம். ஆனால் 2025லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு, டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் செக்ஷன் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் என்டிபிசி இப்படின்னு குரூப் டி அடுத்து வரப்போகுது. இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே 2025க்கானதை ரிலீஸ் பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 2025ஓட சர்க்கிளில் நீங்கள் இன்னும் குரூப் டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து 21 ஜனவரி 2026 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், பாதி தெரியும். இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல வந்திருக்கீங்கன்னா, இது 2025ஓட கதை. அதாவது குழப்பாமல் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2024ல் எல்லா எக்ஸாம்ஸும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸாம்ஸோடைய டயர் 1 மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, டயர் 2 இப்போ முடிஞ்சு இந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இதில் என்னென்ன ரிசல்ட்லாம் விட்டாச்சு? ஏஎல்பியோட ரிசல்ட் விட்டாச்சு, டெக்னீஷியனோட ரிசல்ட் விட்டாச்சு. கரெக்டாக என்டிபிசிக்கு டைப்பிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக ஸோ இந்த மெயின் எக்ஸாம்ஸ் குரூப் டி அப்படிங்கிறப்ப இப்போ தான் 2024 நோட்டிஃபிகேஷனோட குரூப் டியே நடந்துகிட்டு இருக்கு எக்ஸாமு. இதுவே உங்களுக்கு பிப்ரவரி 2026 வரைக்கும் நடக்கும். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ கதை இதை பற்றி இல்லை. இதுக்கப்புறம் வந்து 2025ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2025 சர்க்கிளோடது. அதாவது இதை நான் சொல்கிறப்ப இன்னொரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரயில்வே என்ன சொல்றான், நான் இனிமே எஸ்எஸ்சி மாதிரி வருஷம் இயர் ஆன் இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அந்த வகையில் 2025லையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசியோடைய 2 எக்ஸாம், என்டிபிசி கிராஜுவேட்டு, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டு, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே செக்ஷன் கண்ட்ரோலர் ஜேஇ, இந்த எல்லா எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு, அப்ளிகேஷன் டேட்டும் முடிஞ்சிருச்சு. யாரும் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எல்லா எக்ஸாமும் 2026ல் நடத்தி முடிச்சிருவாங்க. கரெக்டா? இது இல்லாமல் குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் 2025ஓட சர்க்கிளோட குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரல. அது எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க, ஜனவரி 2026ல் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்ஸ் 25ல் விட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே 26ல் உங்களுக்கு எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணப்படும். இந்த வீடியோ அதை பற்றியும் கிடையாது. என்னையா அப்போ எதை பற்றி தாயா வீடியோனா, யாராவது ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட அப்ளை பண்ணலன்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் 2025ல் எனக்கு வந்ததே தெரியல, 2026 எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ரயில்வே பதில் சொல்லிட்டான். அதாவது 2026லையுமே நான் ஜனவரி மார்ச்சுக்குள்ளே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவேன். ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ள டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் செக்ஷன் கண்ட்ரோலோட நோட்டிஃபிகேஷன், ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன், பேராமெடிக்கலோட நோட்டிஃபிகேஷன், என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அக்டோபர் நவம்பரில் குரூப் டி மற்றும் மினிஸ்டீரியல் கேட்டகரியோட நோட்டிஃபிகேஷன். 2026லையும் நான் மறுபடியும் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி 2026 எடுத்தோடனே உங்களுக்கு இந்த பரீட்சைகள் இருக்க போகிறது கிடையாது. நோட்டிஃபிகேஷன் தேதியிலேருந்து ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் டைம் இருக்குது. இருக்கிறதுலே அதிக டைமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேவோட நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கவும் செய்யுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்ட நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண டேட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாயிரும். வேறு எதுவும் இல்லை. நான் 100%ன்னு சொல்ல வரலடா, சிம்பிள் தான். அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாயிரும்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. சரியா? அப்போ அந்த வகையில் இந்த 8 மாத டைம் பீரியடை யூஸ் பண்ணி பசங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த 2026ல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிராக் பண்ண முடியும். சரியா? இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோட பேசிக்கான டீட்டெயில்ஸை ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் பேசிக்கான டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் இணைஞ்சிருக்கேன். அந்த வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் குரூப் டில இருந்து போலாம். இது ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் தான் சரிங்களா. 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் உங்களால எழுத முடியும். இந்த 33 அப்படின்றது யூஆருக்கு. இதுவே எந்த ஏஜ் லிமிட் நான் சொன்னாலுமே அது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான் சொல்றேன். இதுல இருந்து 3 வருஷம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஓபிசிக்கு, இதுல இருந்து 5 வருஷம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. சரியா, என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா வயசையும் நீ யூஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யூஆர்னா இப்போ ஓபிசிக்கு எத்தனடா 36 வயசு, எஸ்சி எஸ்டிக்கு எத்தனைப்பா 38 வயசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இத்தனை வயசு வரைக்கும் எழுத முடியும். சரியா, இதுக்கு எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிள் தான். 10th பாஸ் ஆயிருந்தா போதும், அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் போதும். இதுல நேஷனல் அப்ரசன்டிஷிப் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க இந்த குரூப் ஒன்னுங்கிற லெவல் 1 எக்ஸாமுக்கு, அதாவது குரூப் டின்னு சொல்லுவாங்க, குரூப் டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் தான் இருக்கும். மேக்ஸ்ல 25 கேள்வி, சயின்ஸ்ல 25 கேள்வி, ரீசனிங்ல 30 கேள்வி, ஜிஎஸ்ல அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 20 கேள்வி. 1.5 மணி நேரம் எக்ஸாம். இந்த 1.5 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்க குரூப் டிக்கு எலிஜிபிள். சரியா, வேலை கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. ட்ராக் மெயின்டைன் பண்றது, ஹெல்ப்பரா இருக்கிறது, அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேனா இருக்கிறது, மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபா இருக்கிறது, வேலை கொஞ்சம் என்ட்ரி லெவல் வேலை தான். பட் சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட்டோர் டிமாண்டிங் ஜாப் தான். பட் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஹான்ஸ் சேலரி இப்ப 7th பே கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஹான்லாம் ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. பட் உண்மையாலுமே இன்ஹான் வந்து ஒரு 30,000 கிட்ட கிடைக்கும். சரியா, குரூப் டிக்கு ஒரு 30,000 கிட்ட கிடைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில. இது என்னவா மாற போகுதுன்னு சொல்றாங்கன்னா, பே கமிஷன்ல 8ல மினிமம் பேசிக் பேவே வந்து அவன் 40,000க்கு, 40,000 இல்ல, எத்தனை சொன்னாங்க, 30,000க்கு மாத்த போறேன்னு சொல்றானுங்க. அப்ப 30,000க்கு லெவல் 1 மாத்துறானுங்கன்னா கையிலே உங்களுக்கு 40,000 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, சார் ரொம்ப அதிகமா சொல்றாரு, ஏமாத்துறாருன்னு நினைச்சா வெயிட் பண்ணி பாருங்க. 8th பே கமிஷன் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். சரியா, 2026ல பே கமிஷன் அப்டேட் ஆயிரும். அப்ப நம்ம பார்த்துட்டு அதை பத்தி இன்னொரு வீடியோ கூட போடலாம். இது குரூப் டிக்கானது. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்டிபிசி தான். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ன்றப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. 2024 எக்ஸாமோட சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுமே முடிஞ்சுது. இப்ப 2025க்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2026க்கு டு பி டேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் இனிமே தான் வரும். இந்த ரேஞ்சில தான் போகுது. ரைட்டா, அப்ப இந்த 2 எக்ஸாம் அப்ளை பண்ணவனுக்கு இந்த 2 எக்ஸாம் இருக்கு, அப்ளை பண்ணாதவனுக்கு கூட இந்த ஒரு எக்ஸாம் இருக்கு. கிராஜுவேட்ல, அண்டர் கிராஜுவேட்ல மட்டும். அப்ப இன்டூ 2 போட்டுக்கோங்க. 2025 நோட்டிபிகேஷன், 26 நோட்டிபிகேஷன் சேர்த்தா இதுல 4 எக்ஸாம். இல்ல 26 மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா கூட உங்களுக்கு வெறும் 2 எக்ஸாம் ஆகுது மிச்சம் இருக்கும். சரிங்களா, சோ எஸ், ஏஜ் லெவல் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து 18 to 30 தான். 33 இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த தடவை. ஸோ அப்போ 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். யூஆரா இருந்தா, ஓபிசியா இருந்தா என்னது 33, எஸ்சிஎஸ்டியா இருந்தா 35 வரைக்கும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும். 12th இல்லை டிப்ளமோ 10+2 டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 2 ரவுண்ட் இருக்க போது. முதல் ரவுண்ட் வந்து சிபிடி 1 மேக்ஸ், ரீசனிங், ஜிகேன்னு சொல்லிட்டு 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100 கொஸ்டின்ல நீங்க வாங்குறத வச்சு உங்களை குவாலிஃபை பண்ணுவாங்க அடுத்த ரவுண்டுக்கு. அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு 120 கொஸ்டின் இருக்கும். அதே மேக்ஸ், ரீசனிங், ஜிகே தான். என்ன, எல்லாத்துலயும் ஒரு 5 கொஸ்டின் சேர்த்திருப்பாங்க, அவ்வளவுதான். 120 கொஸ்டின். பட் அதே 1.5 மணி நேரம் டைமிங் தான். இந்த 120 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதான் உங்களோட ஃபைனல் மார்க். இதை வச்சுதான் உங்களோட ரேங்கிங் போடுவானுங்க. ஸோ இதோட ஜாப் நேச்சர் அப்படிங்கிறப்ப இது இல்லாம அடுத்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும்டா. அதுல மிஸ் பண்ணிடக்கூடாது. டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். 35 words per minute அப்படின்னு அடிக்க சொல்லுவானுங்க. அந்த 35 words per minute உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சரியா, அந்த வகையில உங்களுக்கு வந்து இதோட ஜாப் நேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் டி அளவுக்கு அவுட்டோர் ஜாபா இல்லாம எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கிளரிக்கல் ஒர்க் தான். கொஞ்சம் ஜாலியா காலைல போனா சாயங்காலம் வர வேலையா தான் இருக்கும். அதனால அண்டர் கிராஜுவேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டோட வேலை ஜாலியா இருக்கும். சம்பளம் கம்மியா இருந்தாலும் வேலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சேலரி அப்படின்ற பட்சத்துல லெவல் 2 லெவல் 3 சேலரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுப்புல கையில வந்து இப்ப ஒரு 35,000ல இருந்து 40,000க்குள்ள கிடைக்கும். இதுவே 8th பே கமிஷன்ல அது இன்னும் கொஞ்சம் 5,000 சேர்த்துக்க வேண்டியதான். 45,000ல இருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா, சரி, ரைட். இப்ப அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா என்டிபிசியோட கிராஜுவேட் சிம்பிள்ரா. 2019லலாம் இந்த 2 எக்ஸாமையும் சேர்த்து தான் நடத்துறாங்க. கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் சேர்த்து தான் நடத்துனாங்க. ஆனா 2024, 25, 26 இது எல்லாத்துலயுமே
கிராஜுவேட்டுக்கு தனி எக்ஸாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனி எக்ஸாம் நடத்துறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் தான். எலிஜிபிலிட்டி மட்டும் மாறப்போகுது. எலிஜிபிலிட்டி என்ன? டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த என்டிபிசியோட கிராஜுவேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே கதை தான். அங்க பாத்தீங்க அதே CBT 1 CBT 2 பாத்தீங்கல்ல, சேம் பேட்டர்ன் தான் இருக்க போது. இதை தாண்டி டைப்பிங், இதுக்கும் சில போஸ்டிங், டைப்பிஸ்ட் போஸ்டிங்கா இருந்தா டைப்பிங் உண்டு. இது இல்லாம சில போஸ்டிங்க்கு ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஸ்கில் டெஸ்ட்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த CBAT அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நோட்டிபிகேஷன் வர வர நம்ம பாத்துக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? ஜாப் நேச்சர் அப்படின்றப்ப இதுல வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, டைப்பிஸ்ட் போஸ்டிங் எடுத்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுவே கூட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு நீங்க எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆபரேஷனல் ஒர்க், சூப்பர்வைசல் ஒர்க்லாம் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான போஸ்டிங். சேலரியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எடுப்புல இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 50,000 வாங்குறாங்க. 50லேருந்து 60,000 வரைக்கும் வாங்குறானுங்க. இது பே கமிஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன வச்சுக்கலாம், இப்பவே 50லேருந்து 60 வரைக்கும் வாங்குறானுங்க. பே கமிஷனுக்கு அப்புறம் நம்ம அப்படியே 55லேருந்து 65 வரைக்கும் வச்சுக்கலாம். சரியா? சேலரியுமே நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் என்டிபிசியோட இது கிராஜுவேட் எக்ஸாம். அடுத்து அப்படியே மினிஸ்டீரியல் கேட்டகரி. இது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம் எல்லாருமே யார் வேணாலும் எழுதலாம்டா. 10th முடிச்சாலே குரூப் டி எழுதலாம். 12th முடிச்சா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் எக்ஸாம் எழுதலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3த்தையுமே எழுதிடலாம். கரெக்டா? ஸோ அப்போ இது இல்லாம இந்த மினிஸ்டீரியல் கேட்டகரின்னு வாங்க. இதுல வந்து நிறைய போஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு டிகிரி வேணும்னுவா, சில போஸ்ட்டுக்கு பிஜி வேணும்னுவா, சில போஸ்ட்டுக்கு ஸ்பெஷலைஸ்டு குவாலிஃபிகேஷன் வேணும்னுவா, சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் தேவை, ஷார்ட் ஹேண்ட் தேவை, டீச்சிங் ஸ்கில்ஸ் தேவை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை. ஏன்னா டீச்சர்ல இருந்து நர்ஸ்ல இருந்து எல்லா டிஃப்ரெண்டான ரெக்ரூட்மெண்ட்டுமே, காமன் ரெக்ரூட்மெண்ட் இல்லாம டிஃப்ரெண்டான ரெக்ரூட்மெண்ட்டுமே உங்களுக்கு இதுல தான் பண்ணப்படும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷன் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்கா வந்து ரயில்வேல டீச்சிங் ஜாபு, டிரான்ஸ்லேட்டர் ஜாபு, லா அசிஸ்டன்ட் ஜாபு அந்த மாதிரி தேடக்கூடியவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான போஸ்ட், ஒரு வேலையா இருக்கும். சரியா? அடுத்து ரயில்வேல இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கேட்டகரி. பாராமெடிக்கல் கேட்டகரினா நர்ஸு, லேப் அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராமெடிக்கல் கேட்டகரின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. சரியா? ஸோ இதான் ஸ்டாஃப் நர்ஸு, ஃபார்மசிஸ்ட், லேப் அசிஸ்டன்ட்லாம். அடுத்து லாஸ்டா இது இல்லாம டெக்னீஷியன். எஸ், இது வந்து டிகிரிலேயே உங்களுக்கு வந்து RRBல 2 டைப் ஆஃப் டெக்னீஷியன் இருக்கு. கிரேட் 1 ஒன்று இருக்கு, கிரேட் 3 அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கிரேட் 1 ரொம்ப சிம்பிள் தான். இன்ஜினியரிங்ல சில டிபார்ட்மெண்ட் ECE, EEE, E&I இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ முடிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். இது இல்லாம BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா முடிச்சவங்க இந்த கிரேட் 1 எக்ஸாம் எழுத முடியும். கிரேட் 3ல நிறைய கேட்டகரி இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். பட் அதுல ஒரே ஒரு போஸ்டிங் SNT அப்படின்னு இருக்கும், சிக்னல் அண்ட் டெலிகாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து 12th முடிச்சாலே எழுதலாம். மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் சில ஸ்பெசிஃபிக்கான ரெக்ரூட்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. பட் இந்த SNTக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சாலே உங்களால் எழுத முடியும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான நோட்டிபிகேஷன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ அப்போ இது இல்லாமல் அடுத்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. நியாயமாக இதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். 18லேருந்து 30 வயசு வரைக்கும் ITI, டிப்ளமோ, இன்ஜினியரிங், ரிலவெண்ட் ட்ரேட்ஸ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ட்ரெயின் ஓட்டக்கூடிய அந்த ஜாப், வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் CBT 1, CBT 2, CBAT நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3வது ஸ்டேஜ் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த CBAT அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இந்த லோகோ பைலட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்படின்ற பட்சத்தில் இதை பற்றி தெளிவான வீடியோவை நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தெளிவாக பார்க்கலாம். அண்ட் Jan 21 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RRB குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதையுமே நம்மளுடைய சேனலில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ லோகோ பைலட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக JEOட பற்றி கொடுத்துருக்கேன். JEன்னு சொல்கிறப்ப மேக்ஸிமம் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா JEE எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கேட்டகரியில் எதெல்லாம் ஃபாலோ ஆகிறீங்களோ எல்லா எக்ஸாமையும் ட்ரை பண்ணுங்கடா. 2026ல ரயில்வே எக்ஸாம்ஸ் குவிஞ்சு கிடக்குது. சரியா? ஸோ ஒரு எஸ்டிமேட்டட் டேட் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025ஓட சர்க்கிளில் நடத்த வேண்டிய எக்ஸாம்ஸ் நிறையா இருக்கு.
எழுத மாட்டேங்குது. எஸ், சரி, நான் ஒரு எஸ்டிமேட்டட் டேட் வேணா சொல்றேன். 2025ல நடத்த வேண்டிய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிச்சம் இருக்கு. அதுல வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் நடத்த போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 நாள் தான், பிப்ரவரி 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து ஏஎல்பி, டெக்னீஷியனு, ஜேஇ, அப்புறம் என்டிபிசி, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏப்ரல் அல்லது மேக்குள்ள நடந்து முடிஞ்சிரும்னு வச்சுப்போம். ஸோ இது நடந்து முடிச்சுட்டு அடுத்து 2026க்கான சர்க்கிள் மினிமம் அடுத்த வருஷம் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் அக்டோபர் 2026 அக்டோபருக்கு அப்புறம் இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாம்ஸும் அப்படியே வரிசையா நடத்தப்படும். இதுக்கான வேலை வந்து உங்களுக்கு 2027ல கிடைச்சிரும். இதுக்கான வேலை வந்து உங்களுக்கு 2026ல கிடைச்சிரும். கொஞ்சம் டிலேடு ப்ராசஸ் தான் ரயில்வே பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் வருஷம் ரயில்வே எக்ஸாம் நடத்துறான்றதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய சினாரியோல இருந்து பார்க்குறப்ப. சரியா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ கைஸ், see you all, டாட்டா, பை பை அண்ட் ஹாப்பி நியூ இயர்.